السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال النبي صلى الله عليه وسلم: من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என் உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாய் கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொருந்திய இந்த அவையிலே நாமெல்லாம் அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அவனிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்த்தவாறு அவனுடைய கடமையை, அவனால் இயற்றப்பட்ட கடமையை, இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாவின் விபரீதங்கள் குறித்து அல்லாஹும் அவருடைய தூதரும் சொன்ன ஒரு சில முக்கிய விஷயங்களை உங்களுக்கு முன்பு எடுத்துக்கூற நான் ஆசைப்படுகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை மொழிகிறான் என்றால், ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்றால், அவனிடத்திலே எழுதக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இருப்பதோடு அவன் எழுதுகிறான். ஒரு மனிதன் ஒரு நாவிலிருந்து ஒரு வார்த்தையை மொழிகிறான் என்று சொன்னால், அவனிடம் எழுதக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இல்லாமல் அவன் எதையும் சொல்வதில்லை என்பதாக வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாவிலிருந்து எது வந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும், அது அல்லாஹுவின் வானவர்களால் எழுதப்படுகிறது. எனவே எந்த மனிதன் எந்த ஒரு நேரத்தில், அது எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, அவன் ரகசியமாக பேசினாலும், பரம ரகசியமாக பேசினாலும், இரவில் பேசினாலும், பகலில் பேசினாலும், தனியாக இருக்கும்போது ஒரு தானாக பேசினாலும், கூட்டாக பேசினாலும், எந்த ஒரு வார்த்தையும் அந்த வானவர்களிடமிருந்து, கண்காணிப்பாளராக இருந்து, எழுதக்கூடியவர்களிலிருந்து மறைக்கப்படுவது இல்லை என்ற ஒரு பெரிய உண்மையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, இந்த நாவு இருக்குதே, இந்த நாவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நல்லவனாகவும் மாறுகிறான், கெட்டவனாகவும் மாறுகிறான். இந்த நாவுதான் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்குகிறது. இந்த நாவுதான் ஒரு மனிதனை நரகத்திற்குரியவனாக ஆக்குகிறது.
இந்த நாவின் விபரீதத்தை குறித்து, இந்த நாவு எந்த அளவுக்கு படு பயங்கரமானது, எந்த அளவுக்கு மோசமானது, எந்த அளவுக்கு இதனுடைய பவர் வலிமை இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் முகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால், மய்யதுமனுலி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன் லஹுல் ஜன்னா என்று சொல்கிறார்கள். யார் இரு தாடைகளுக்கு இருக்கக்கூடிய நாவையும் இரு தொடைகளுக்கு இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாவு ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமைகிறது. இந்த நாவு ஒரு மனிதனை நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமைகிறது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட உபதேசத்தை செய்து கொண்டே வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது கடைசியாக ஒன்று சொல்கிறார்கள், எதுவெல்லாம் சொன்னேனோ அதற்கெல்லாம் தலையாய ஒன்றாக எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா என்று கேட்டபோது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதரை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொல்லி காட்டினார்கள், அம்சிக் அலைக்க லிசானுக் என்று சொன்னார்கள். உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக, உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக் கொள்வாயாக என்று சொல்ல போது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாவினால் கூட ஒரு மனிதன் நரகத்திற்கு போவானா? நாவினால் கூட ஒரு மனிதன் நரகத்திற்கு போவானா என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், சக்கிலத்க உம்முக யா முஆத், உம்முடைய தாய் உம்மை தொலைத்து விடட்டும் முஆதே, இல்லா ஹசாயிது அல்சினதிஹிம், நாவினுடைய விபரீதங்களால் தான் ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறான் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி அவர்கள். நல்ல நான் மேல் சொன்ன ரெண்டு ஹதீஸை நல்ல தெளிவாக வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாவு தான் மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போக காரணமாக இருக்கிறது. இரண்டாவது சொன்ன ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், நாவின் மூலமாக என்று கூட சொல்லல, நாவின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை, நாவின் மூலமாகத்தான் போகிறான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த நாவினுடைய விபரீதம் எந்த அளவுக்கு படுமோசமானது என்பதை, இந்த நாவினுடைய நன்மைகள், இந்த நாவின் மூலமாக வரக்கூடிய நல்ல வார்த்தைகள் எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வெளியிடக்கூடிய வார்த்தைகள் மிகவும் கண்ணியமானதாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நான் சொல்லக்கூடிய அந்த பேச்சால் மற்றவர்களை நம்முடைய அந்த வார்த்தைகள் நோவினைப்படுத்தக்கூடாது. அருமை சகோதரர்களே, வார்த்தைகளை என்ன செய்யலாம்? நாம் கொட்டி விடலாம், அள்ள முடியாது. ஒரு முறை ஒரு வார்த்தை வெளியே வந்தது என்று சொன்னால் மீண்டும் அது உள்ளே போகாது. எனவேதான் தீயினால் சுற்றப்புண் ஆறிவிடும், நாவினால் சுற்றப்புண் ஆறாது என்று திருக்குறள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன் என்று சொல், இது சரியான ஒரு பழமொழி. இந்த குறளை நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த வேதத்தோடும் ரசூலுடைய அந்த மொழிகளோடும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், மிக சிறப்பாக அது பொருந்துகிறது. ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை வைத்துதான் கணிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் அவன் பேசக்கூடிய பேச்சுகளை வைத்துதான் நல்லவன் கெட்டவன் என்று கணிக்கப்படுகிறான். இவனிடம் போனால் இவன்கிட்ட போய் பேசிக் கொண்டிருந்தால் மன சந்தோஷமாக இருக்கும், அவன்கிட்ட போய் கொஞ்சம் ஆறுதல் அடைத்து விட்டு வருவோம் என்று சொல்லி ஒரு சில பேர் போவார்கள். இவனிடம் போனால் நாம இருக்கக்கூடிய நிம்மதியும் குலைந்து விடும், நமக்கு மனசு மேற்கொண்டு சங்கடம் தான் ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டு ஒதுங்கக்கூடியவர்களும் இருக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாவின் விபரீதங்களை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாவின் விபரீதங்களை நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறோம். சர்வசாதாரணமாக ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவும் படுமோசமாக இருக்கிறாங்க. கல்ச்சல்ல போவான் என்று வார்த்தை, கல்ச்சல்ல போவான், அதாவது பேதி எடுப்பான், கொல்லையில போவான், தாலி அறுப்பான். சர்வசாதாரணமாக ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள். சென்னையை எடுத்துக்கொண்டால் அதை விட மிகவும் மோசமான வார்த்தைகள். ஆண்களை பொறுத்தவரை இந்த தாலி அறுப்பா, இந்த கொள்ளையில போவான், பேதி பிள்ளை சொல்றது கிடையாது. இது பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆண்களை பொறுத்தவரை அந்த மகன் இந்த மகன் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது சர்வசாதாரணமாக கொண்டிருக்கிறோம்.